மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 30. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவரையும் அடித்து வீழ்த்திய விஸ்வா தன் கைகளில் இருந்த இரத்தத்தை உதறிக்கொண்டே அங்கு இன்னும் அடிபடாமல் நின்றிருந்த அந்த 5 இளைஞர்களில் ஒருவனை பார்த்து, டேய், நீ வேற யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா? நம்பர் இருக்கா? இருந்தா பண்ணு, யார் வரான்னு நானும் பார்க்குறேன் என்றான் கோபமாக. அந்த இளைஞனோ விஸ்வாவின் இந்த கோபத்தை கண்டு உடலில் வேர்வை சுரக்க பயத்துடன், இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட எந்த நம்பரும் இல்ல வேற என்பது போல் தலையை இருபுறமும் மாட்டினான். அதை பார்த்த விஸ்வா, நல்லது, சரி, நீ சொன்னிய பெரிய ரவுடின்னு மோசஸ்னு எவனையோ, அவன் வந்திருக்கானா? இந்த கூட்டத்தில் இருக்கானா என்று கூறியவன் அங்கு அடிபட்டு கடந்த அந்த ரவுடிகளின் கூட்டத்தை பார்த்தான். அங்கு அனைவரும் வலிகளில் முணங்கி கொண்டு, ஐயோ வலிக்குது, கையும் முறிஞ்சிடுச்சு, நெஞ்சு வலிக்குது என்று முனகி கொண்டு இருக்க, அப்போது விஸ்வா அங்கு படுத்திருந்த ஒவ்வொருவனையும் பார்த்து, டேய், நீந்தான் மோசஸா? டேய், நீ மோசஸா? டேய், நீ மோசஸா என்று ஒவ்வொருவராக பார்த்து கேட்க, இல்ல நான் இல்ல, இல்ல இல்ல நாங்க இல்ல, இல்ல நாங்க யாரும் இல்ல என்று ஒவ்வொருவரும் அவனிடம் அழாத குறையாக கதறினர். அனைவரிடமும் கேட்டு முடித்த விஸ்வா தலை நிமிர்ந்து முன்னே பார்த்தான். அப்போது காருக்கு பின்னால் ஒரு உருவம் பயத்தில் நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவனது எண்ணம் எல்லாம், யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? இதுவரைக்கும் இவனை நான் பார்த்ததே இல்லையே, அடிலாம் வித்தியாசமா இருக்கு. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இவன் சாதாரண ஆளுந்தான்னு நினைச்சேன். எந்த கூட்டமா இருப்பான்? காளியோட கூட்டமா இல்ல ஜாக்கோட கூட்டமா? இல்ல, இவன் ஆளே புதுசா இருக்கான். பார்க்கறதுக்கு மெலிவா ஒல்லியா இருந்துகிட்டு அவன் அடி ஒவ்வொன்றும் நுணுக்கமா இருக்கு. இதை எப்படியாவது அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும். யாரோ ஒரு புது ஆளை இறக்கியிருக்காங்க. யார் இறக்கியிருப்பா? எப்படி நம்மளை எதுக்கும் அளவிற்கு யாருக்கு இங்க துணிவு இருக்கும் என்று அவன் மனதில் பல சிந்தனைகள் வந்து சென்றன. அப்போது திடீரென ஒரு நிழல் அவன் அருகே நிற்பதை கண்ட அந்த தலைவனோ யாரென திரும்பி பார்க்க, அங்கு விஸ்வா காதை குடைந்தவாறு, டேய், நீ இங்க என்ன பண்ற? வந்தப்ப அவ்வளோ பில்டப்பா, அவ்வளோ வீர வசனம் பேசுன, இங்க வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்க. உன்னை நம்பியாடா அந்த 30 பேரும் என்ன அடிக்க வந்தாங்க என்று கூறி அவன் அருகே சென்றான். டேய் 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 டேய், கிட்ட வராதா, அவ்வளவுதான், கிட்ட வராதா என்று பதறியவன் பின்னோக்கி அப்படியே நகர்ந்து செல்ல, டேய், இவ்வளவு பயப்படுற நீ எதுக்குடா நீ சண்டைக்கெல்லாம் வர என்றவன் அவன் அருகே செல்ல, அப்போது அந்த ரவுடிகளின் தலைவனோ, டேய், எங்க அண்ணன் இங்க வரலங்கிறத தெரிஞ்சு தானடா நீ எங்க மேல கை வச்சிருக்க. எங்க அண்ணன் மட்டும் இங்க இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கண்டா உன் நிலைமை. உன்னை பீஸ் பீஸா பிச்சு போட்டுப்பாரு. இப்ப அவர் இல்லைங்கிறனால ஈஸியா எங்க எல்லாரையும் அடிச்சிட்ட. அந்த மப்புல தானே இப்ப பேசுற. எங்க அண்ணன் வரட்டும்டா என்றான். அவனை நெருங்கி சென்ற விஸ்வா அவன் கூறியதை கேட்டு ஒரு நிமிடம் நின்றான். சிறிது யோசித்தவன், அப்படின்னா நீயும் மோசஸ் கிடையாதா என்றவன் கோபமாக, டேய், என்னை வச்சு விளையாடுறீங்களா? ஏதோ மோசஸ் பெரிய ரவுடி புடுங்கிடுவான், வந்தா அது பண்ணிடுவான், நீங்க அவன் தான் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் இன்னும் வரலையா? அவன் பேரை வச்சு நீங்க பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா என்றவன் அங்கே கீழே படுத்திருந்தவனை கோபமாக முறைத்து அவன் கழுத்தை பிடித்து உயர்த்தினான். உடனே அந்த ரவுடிகளின் தலைவன், டேய் டேய், நீ மட்டும் இப்ப ஏதாவது என்ன பண்ணுன, அப்புறம் நீ எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி உன்னை கருவறுப்பேன் என்று அவன் கூறி முடிப்பதற்குள், சி, பயமுடு, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா என்றவன் அவன் வாயிலேயே வேகமாக ஒரு குத்து விட்டான். வாயிலிருந்து ரத்தம் வலிய அந்த ரவுடியின் தலைவனோ, டே, இதுக்கு நீ அனுபவிப்ப என்று அடுத்த வார்த்தை கூறி முடிப்பதற்குள் அவன் கன்னத்தில் வேகமாக அறைந்தான் விஸ்வா. இந்த முறை அவன் அறைந்ததில் அவன் விஸ்வாவின் கையிலிருந்தே பறந்து பக்கத்தில் இருந்த காரின் கண்ணாடியில் போய் பொத்தென விழுந்தான். பிறகு விஸ்வா அங்கு அடிபட்டு கிடந்த அனைவரையும் பார்த்து, டேய், போய் சொல்லுங்க உங்க அண்ணன்ட்ட, அவன் இங்க இன்னைக்கு வராதது அவனுக்கு தான் நல்லதா போச்சு. என்னைக்காவது அவனை நான் பார்த்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கு இருக்க அவனுக்கு என்று கோபமாக கூறினான். பிறகு அங்கு அடிபட்டு கிடந்த அந்த இளைஞர்களின் பக்கம் திரும்பினான். குறிப்பாக
அந்த பெண்ணின் மீது கை வைக்க சென்ற அந்த இளைஞரின் முன் வந்து நின்ற விஸ்வா அந்த நால்வரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே, நம்ம உடம்புல எல்லாம் சரியா இருந்தும் சரியான முறையில் நடந்துக்கலினா என்ன பண்ணணும், அதை சரி செய்யணும் என்றவன் மர்மமாக சிரித்தான். இதை கேட்ட அந்த இளைஞர்கள் பயத்தில் நடுங்க, என்ன என்ன செய்ய போற, என்ன செய்ய போற, எங்களை விட்டுடு என்று நால்வரும் ஒரு சேர கத்தினர். விஸ்வா அந்த கதறலுக்கும் அந்த சத்தத்துக்கும் சிறிதும் மனம் இறங்காமல் அவர்களின் அருகில் நெருங்கினான். பிறகு ஒவ்வொருவரின் அலறல் சத்தம் மட்டுமே அந்த இடத்தை முழுமையாக நிறைத்தன. அந்த நால்வரின் சத்தம் அந்த கடை வீதியையே உலுக்கியது. அனைவருமே பயத்துடன் அவர்களை பார்த்தனர். விஸ்வாவோ எந்த ஒரு பதட்டமும் பயமும் இன்றி அந்த நால்வரின் வலது கைகளை முறித்து தொங்கவிட்டான். பிறகு தலை நிமிர்ந்த விஸ்வா முன்னே நின்ற மற்றொரு இளைஞனை பார்த்தான். ஆனால் அந்த இளைஞனோ இவன் இங்கு செய்வதைக் கண்டு பயத்தில் தனது பேண்டை நினைத்தவாறு நடுக்கத்தில் விஸ்வாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் ஐயோ அடுத்து நான் தானா, என் கையையும் முறிக்க போறானா என்று பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தான். உனக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள்னு நினைக்கிறான், அதனால தான் உன்னை அடிக்காம விடுறேன். ஆனா திரும்பி இவங்க ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறத நான் பார்த்தேன், அன்னைக்கு நான் வந்தேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அன்னைக்கு இந்த மாதிரி அடியெல்லாம் விழாது, வெட்டுவேன், எதை வெட்டுவேன்னு தெரியாது என்று அவனை பார்த்து கடுமையாக கூறினான். பிறகு ஐவரையும் பார்த்து மீண்டும் ஒரு முறை சிரிப்பு மட்டுமே உதிர்த்தவன் அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் சாதாரணமாக சிரிப்பது போல் இருந்தது. அங்கே அவனை நேருக்கு நேராக பார்த்த அந்த 5 இளைஞர்களுக்கு மட்டுமே அவன் சிரிப்பில் இருந்த ஆக்ரோஷமும் கோபமும் அவர்களது உள்ளங்கால் முதல் உச்சித்தலை வரை நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் அந்த சிரிப்பில் மறைந்திருந்த அர்த்தமோ அதுக்கப்புறம் நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க என்பது போல் அவர்களுக்கு புரிந்தது. இதை பார்த்து பல பேர் அதிர்ந்தாலும் அந்த இளம்பெண் குடும்பமும் இன்னும் சில பெண்களும் சந்தோஷப்பட்டனர். இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு கையை மட்டும் முறிச்சு விட்டா போதாது என்றும் சில பேர் எண்ணினர். அதே நேரம் காருக்குள் அமர்ந்திருந்த பார்கவிக்கும் முகத்தில் மாபெரும் புன்னகை தோன்றியது. பார்கவியின் மனதில் நான் தேடும் நபர் இவனைப் போல் இல்லை, இவனாகவே இருந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் தோன்றியது. திடீரென பார்கவியின் முகத்தில் புன்னகையை பார்த்த அரவிந்த், என்ன பார்கவி, ஏன் சிரிக்கிற என்று கேட்டான். அதற்கு பார்கவி, இல்ல நீ அவனை பிச்சைக்காரனை விடவும் மோசமானவன்னு சொன்ன, ஆனா அங்க பாரு, அவன் எத்தனை பேரை அடிச்சு சட்டையை கிழிச்சு ரத்தத்தோட பிச்சைக்காரனை விடவும் மோசமா படுக்க வச்சிருக்கான் என்றாள். இதை கேட்டு அரவிந்த் யோசனையாக வெளியில் நின்று கொண்டிருந்த விஸ்வாவை பார்த்து கொண்டே தன் மனதுக்குள், யார் இவன் இதுக்காக இங்க பாம்பேக்கு வந்திருக்கான், டெல்லியில இருக்கிறப்ப இவன் சாதாரண மனுஷன் மாதிரி தானே தன்னை காட்டிக்கிட்டான், ஆனா இங்க வந்து மோசஸோட ஆட்களை எதுக்கும் அளவிற்கு பலம் வாய்ந்தவனா இருக்கான். எப்படி 30 ரவுடிகளை ஒரே நேரத்தில் இவனால எதுக்க முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு இவன் எதையோ மறைக்கிறான், தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு இங்க வந்திருக்கான், கண்டுபிடிக்கிறான், அப்பா கிட்ட சொல்லி இவன் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அரவிந்த். யோசனையாக அமர்ந்திருக்கும் அரவிந்தை பார்த்த பார்கவி, அரவிந்த் என்ன யோசிக்கிற என்று கேட்டாள். அதற்கு அரவிந்தோ தூரத்தில் நின்று கொண்டிருந்த விஸ்வாவை பார்த்து கொண்டே, இல்ல அவனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் எதையோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தோணுது என்றாள். என்ன அரவிந்த் சொல்ற, என்ன மறைக்கிறான் என்று பார்கவி அரவிந்திடம் கேட்க, இல்ல அவனை நான் டெல்லியில சந்திக்கிறப்ப சாதாரண மனுஷன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சான், அதை வச்சுதான் அவன் பிச்சைக்காரன் பயந்தாங்கொழின்னு நினைச்சேன், ஆனா இங்க பார்த்தா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு, எதையோ மறைக்கிறான், அது மட்டும் எனக்கு கண்டிப்பா புரியுது என்று கூறினான் அரவிந்த். என்ன சொல்ற அரவிந்த், அவன் எதுக்காக வந்திருக்கான், எந்த ஊரை சேர்ந்தவன் எதுவுமே உனக்கு தெரியாது நீ தான் சொன்ன, அப்படி இருக்கிறப்ப அவன் ஏதோ பெரிய விஷயத்திற்காக வந்திருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க என்று கூறினாள் பார்கவி. இல்ல பார்கவி, நிச்சயமா பாம்பேல ஏதோ நடக்க போகுது, அவனை பார்க்க தான் சாதாரண ஆள் மாதிரி தெரியுது, ஆனா அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் நண்பனுக்கு உதவுறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கிறதா சொன்னான், ஆனா இவன் நடந்துக்கிறத பார்த்தா இவன் பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கே என்றான் அரவிந்த். அதை கேட்ட பார்கவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோசஸ்ங்கிற பேரை பார்த்தே பயந்த, இப்ப என்ன
நீ ரவுடிகளை பத்திலாம் பேச ஆரம்பிச்சிட்ட, அவனையே நீ ரவுடின்னு சொல்ற என்றாள் பார்கவி. பார்கவி, நான் பயந்தந்தான், ஆனா மோசஸை பார்த்து தான் எனக்கு பயம். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே பயம். உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், டிரைவர் என்ன சொன்னதை வச்சே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். மோசஸுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கிரிமினல் இருக்கிறப்பயே மோசஸ் யாருங்கிறத உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வந்தது ஒன்றும் மோசஸ் கிடையாது, மோசஸோட பினாமியில ஒருத்தவனான குலோத்துங்கன் தான் அவன் என்று கூறினான் அரவிந்த். சரி, விஸ்வா உண்மையாவே அவனோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தானா? அவன் யாருன்னு உனக்கு தெரியாத நிஜமாவே என்று கேட்டாள். அதை கவனித்த அரவிந்த், நீ என்ன அவனை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு அவனை பற்றி வேறு எதுவும் தெரியாது என்று கொஞ்சம் கோபமாக கூறினான். அரவிந்துக்கு நீண்ட ஆண்டுகளாகவே பார்கவியின் மீது ஒரு தலை காதல். அதனால் அவள் தன்னை பற்றி அதிகம் விசாரிக்காமல் இப்போது அவனை பற்றியே விசாரிக்கிறாள் என்று தோன்றவும் அவனுக்கு பொறாமை ஏற்பட்டது. உடனே அவன் கோபமாக பேச ஆரம்பித்தான். அரவிந்த் கோபப்படுவதை பார்த்த பார்கவி, சரி சரி, சும்மா தான் கேட்டேன் என்றவள், அண்ணன் இப்போ போலாமா என்று டிரைவரிடம் கேட்டாள். அப்போது சண்டை நடந்த இடத்தை பார்த்த டிரைவர் அங்கு யாரும் இல்லாததை பார்த்து, சரிம்மா இப்போ போகலாம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். அதே நேரம் அங்கு விஸ்வாவும் இல்லை. அவன் எங்கே போனான் என்று பார்கவிக்கு ஆவலாக இருந்தது. இவ்வளவு நேரம் இங்கே தானே இருந்தான், எங்கே போயிருப்பான் அவன் என்று எண்ணிக்கொண்டே அவள் திரும்பி திரும்பி விஸ்வா நின்ற இடத்தையும் அந்த இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். பார்கவியின் கண்கள் வெளியில் விஸ்வாவை தேடுவதை உணர்ந்த அரவிந்த் வேகமாக, அண்ணா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, வண்டியை எடுங்க, சீக்கிரம் போகலாம் என்று சற்று கோபமாக கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு விஸ்வா கடற்கரைக்கு வந்தான். அவன் தான் வைத்திருந்த பட்டன் ஃபோனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் செய்தான். மறுபுறம் விஸ்வாவின் ஃபோனை எடுத்தவன், ஹலோ, யார் பேசுறது என்று கேட்டான். ஆனால் விஸ்வா எதுவும் கூறாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். மறுபுறம் இருந்தவனும் வேறெதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, நீண்ட நேரத்திற்கு பிறகு விஸ்வாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை டிராகன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் எதிர்ப்புறத்தில் இருந்தவன், மாஸ்டர் மாஸ்டர் நீங்களா? நீங்க தானே பேசுறது, விஸ்வா மாஸ்டர் என்று பதட்டமாக எதிர்ப்புறத்தில் இருந்தவன் கேட்கத் தொடங்கினான். விஸ்வாவின் உண்மை முகம் என்ன தெரிந்து கொள்ள காத்திருங்கள். தொடரும்.